Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. இலக்கியாவை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும் அப்படிங்கிறதுக்காக அஞ்சலி கரெக்டாக பிளான் பண்ணி ஜானகியை வச்சு காய் நகர்த்தலாம் அப்படின்னு பார்த்தாங்க. ஆனால் ஒரு வழியாக இலக்கியா ரொம்பவே உஷாராக சிந்தாமணியை பழி வாங்கிட்டாங்க. இலக்கியா அவங்க ரூமை விட்டு வெளியில் போகும்போது இதுதான் டைம் அப்படின்னு அஞ்சலியும் சிந்தாமணியும் இலக்கியாவோட ரூமுக்குள்ளே வந்து இலக்கியாவோட மொபைல்லேருந்து ஏதோ ஒரு விஷயத்த மாற்றி வச்சுட்டு மொபைலை பெட்டு மேலே தூக்கி போட்டுட்டு போகிறாங்க. இது தெரியாமல் இலக்கியாவும் கௌதமும் பெட்டு மேலே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை அஞ்சலியும் சிந்தாமணியும் பார்த்துட்டு இருக்காங்க. போனை தூக்கி போடு. எப்படி அருவாமனைப்பட்டுச்சு? அது ஒண்ணும் இல்ல, தெரியாம அருவாமனையில காலை வச்சுட்டாங்க. நீ இவ்ளோ சீக்கிரமா விட சொல்லும் போதே இதுல ஏதோ பெரிய விஷயம் இருக்குன்னு எனக்கு புரியுது. அஞ்சலியோட வயிற்றுல குழந்தை இல்லை அப்படிங்கிறத எப்படியாவது ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இலக்கியா பல பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு பிளானாக வசந்த் கிட்ட மெடிக்கல் இன்சூரன்ஸை அஞ்சலி போட வச்சா டேர்ம் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி டாக்டர்ஸ் வந்து செக் பண்ணும்போது அஞ்சலியோட வயிற்றுல கரு இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் அப்படிங்கிறதுனால இந்த ஒரு பிளானை பண்ணுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி வசந்த் இலக்கியாவோட வீட்டுக்கு வந்து எல்லார்கிட்டையும் இன்சூரன்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது நான் உங்ககிட்ட இன்சூரன்ஸ் போட்டுக்க மாட்டேன் அப்படின்னு ரொம்பவே அடம் பிடிக்கிறாங்க அஞ்சலி. ஆனால் அங்கே வந்த கார்த்திக் நான் அத்தை எல்லாருமே வசந்த் கிட்ட இன்சூரன்ஸ் போட்டுக்க போகிறோம் அப்படின்னு சொல்ல வசந்த் நாளைக்கு டாக்டர் வந்து அஞ்சலியை செக் பண்ணுவாங்க அப்படிங்கிறத சொன்ன உடனே அஞ்சலி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. இது எல்லாமுமே இலக்கியாவோட பிளானா தான் இருக்கும் அப்படின்னு அஞ்சலி கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏய், எதுக்கு என்ன பாக்குற? நான் ஒன்னும் உன்கிட்ட இன்சூரன்ஸ் போட மாட்டேன். நீ நானும் அத்தை 3 பேரும் வசந்த் கிட்ட இன்சூரன்ஸ் போட்டுக்கலாம். அம்மா, நாளைக்கு டாக்டர் வந்து அஞ்சலியை செக் பண்ணி வயிற்றுல குழந்தை இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இலக்கியாவும் எப்படியாவது அஞ்சலி ப்ரெக்னென்ட் அல்ல அப்படிங்கிறத வீட்டில் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அஞ்சலி அதுக்கேற்ற மாதிரி கிடைக்கிற கேப்லலாம் எஸ்கேப் ஆகி போயிட்டுருக்காங்க. ஆனால் பிளான் பண்ணி கரெக்டாக டாக்டரை கொஞ்சம் முன்னாடியே வர வச்சு அஞ்சலியை செக்அப் பண்ண வைக்கலாம் அப்படின்னு பார்த்தா கேஸ் லீக் ஆகிருக்கு, என்னை கொல்ல யாரோ பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அப்படியே தன்னோட பிளானை டைவர்ட் பண்ணிட்டாங்க அஞ்சலி. ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் காரணம் இலக்கியா தான் அப்படின்னு ஃப்ரேம் ஆக, என்னடி நீ தான் பிளான் பண்ணிட்டு இருக்கியா, நீ தான் கேஸை லீக் பண்ணி விட்டுருக்க அப்படின்னு இலக்கியா கேள்வி கேட்குறாங்க. இன்னொரு பக்கம் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது ரேவதியை வழியிலேயே எஸ்எஸ்கே பார்த்துட்டுறாரு. 2 பேரும் பல வருஷத்துக்கு அப்புறமா பார்க்கறதால ரொம்பவே ஷாக் ஆகிறாங்க. இதுக்கப்புறம் என்னாச்சு, கௌதம பத்தின ரகசியங்கள் எஸ்எஸ்கேக்கு தெரிய வந்ததா, இதை பற்றியெல்லாம் வரக்கூடிய எபிசோட்ல பார்க்கலாம். ஒருவேளை முன்னாடியே கேஸ் ஓபன் ஆயிருந்தா நீ கிச்சன்ல காலை வச்சதுமே ஸ்மெல் தெரிஞ்சிருக்கணுமே. என்ன நீயே கேஸை திறந்து விட்டுட்டு டிராமா பண்றியா? டாக்டர், நீங்க செக் பண்ணுங்க டாக்டர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.